நாங்கள் இந்த வீடியோவில் காப்போத்தா ஒருதரன் 2023-24 அப்டேட் மச்சில் கேட்கப்பட்ட 8வது கேள்வி பார்ப்போம். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, தெளிவு 2M உடைய ஒரு துணிக்கை பி ஒரு கரடான கிடைமீசை மீது உள்ளது. 2M துணியுடைய ஒரு துணிக்கையானது கரடான கிடைமீசை மீது இருக்குது. எனவே அங்க கட்டாயமாக இருப்பார், உராய்வு இருப்பார். மற்ற சொல்லப்படுது, உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு நிலைத்த உப்பமான கப்பிக்கு மேலாக செல்லும். அதான நிலைத்த உப்பமான கப்பி அதான பிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கு, உப்பமான கப்பி. எனவே அங்க கப்பியில் என்ன உராய்வு விசை ஒன்றும் இருக்க மாட்டேன். ஒரு லேசான நீட்ட முடியாத இலையில் ஒரு நுனி, ஒரு லேசான நீட்ட முடியாத ஒரு நுனி துணிக்கை பியுடன் இணைக்கப்பட்டிருக்கும். அதே வேளை மத்திய நுனி திணிவு எம்ஐ உடைய துணிக்கை கியூவுடன் இணைக்கப்பட்டுள்ளது. துணிக்கை பிக்கும் கப்பிக்கும் இடையே உள்ள இலையின் பகுதி மேசையுடன் ஒரு கோணம் π/6 ஆக்குகிறது. இலை இறுக்கமாக இருக்க தொகுதி 40 இருக்கின்றது. துணிக்கை பிக்கும் மேசைக்கும் இடையே உள்ள உராய்வு குணகம் மியூண்டா மியூவை 1/3 பார்க்க பெரிது அல்லதற்கு சமன் என்று காட்ட சொல்லி சொல்லுறான். அப்ப என்ன செய்யலாம், முடிஞ்சவரை இதுல தாக்கக்கூடிய விஷயங்களை குறிப்பா. அப்ப இதுல நிலைக்குத்த என்ன விசதாக்குவேன், இவர்ல ஒரு 2mg என்ற ஒரு விசதாக்குவேன். அதே போல கியூல mg என்ற ஒரு விசதாக்குவேன். லேசான நீட்ட முடியாத இலை. எனவே இந்த இலையில ஒரு இழுவை ஒன்று இருப்ப டி என்று இருப்ப. அதே போல இங்கால பக்கம் டி இருக்கு, இங்கால பக்கம் டி இருக்கு, இங்கால பக்கம் டி இருக்கு. எல்லா விஷயம் குறிச்சிட்டமோ இல்ல. மற்ற என்ன செய்யணும், பி என்ற துணிக்கையில அதாவது ஒரு மருதாக்கம் கொண்டு இருப்பேன். அப்ப தொட்டு கொண்டு இருக்கிற மருதாக்கத்தை நான் 6 வச்சுக்கொள்றேன். ஓகே, 6 வச்சுட்டேன். அடுத்த எல்லா விஷயம் குறிச்சிட்டமோ இல்ல. என்ன ஒரு விஷயம் இருக்கிறார், என்ன அதாவது கரடான தளம். எனவே இங்க உராவி இருப்ப. அப்ப உராவி விசை எந்த பக்கம் இருப்பார் எங்களை காணக்கூடிய மாதிரி இருந்துச்சுன்னா சரியா போட்டா நல்லா. அப்படி பிள்ளையா போட்டாலும் ஒரு பிரச்சனை இல்லை. நாங்க போடுறது கேட்ட மாதிரி சாம்பார்ல சரியா பிரதிட்ட வேண்டாம், கடைசி விட சரியா விடுவேன். ஆனா நாங்கள் சரியா போட்டோம்னா நல்ல. அப்ப நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருப்பார் சமநிலையில் இருக்குது இல்ல துணிக்கை அப்ப சமநிலையில் இருக்கிறன்றதை முக்கியமா பார்த்துக்கொள்ளணும். அப்படி செய்யலாம். அதாவது இங்கால பக்கம் கிடைக்கூறும் அங்கால பக்கம் கிடைக்கூறும் சமனாக இருக்கணும். அப்ப என்ன ஒன்று பிக்கு இங்கால பக்கம் உராய் விசை இருப்பேன் அல்லது அங்கால பக்கம் இருப்பேன். ஆனா பியில என்ன விசை கிடைக்கூறு தாக்குது, இங்கால பக்கம் இருக்கக்கூடிய டி கொஸ் 30 மட்டும் தான் தாக்குது. இங்கால பக்கம் ஒரு விசை இருக்குதுண்டா நாங்க உராய் விசை மங்கால பக்கமே கொடுத்துட்டோம்டா அங்கால துணிக்கையும் கவனிக்கிட்டு கிடைக்கூறால் இருப்பேன். அப்ப உண்மைப்படி 40 எடுக்கணும். கிடைக்கூறு பூச்சியம் நிலக்குத்துக்கூறு பூச்சியம் எந்த ஒரு புள்ளி வெட்டி திருப்பாவும் பூச்சியம். அப்ப கிடைக்கூறு இருக்கக்கூடாது. அப்ப கிடைக்கூறு இருக்கக்கூடாண்டா இங்கால பக்கம் இருக்கக்கூடிய விஷயம் செய்யணும், இங்கால பக்கம் இருக்கக்கூடிய உராய் விசை சமப்படுத்தணும். எனவே அப்படி இருந்துச்சண்டா மாத்திரம் தான் எங்களுக்கு என்ன தொகுதி 40 எடுப்பேன். அப்ப நாங்க எல்லா விஷயம் குறிச்சுட்டோம். அப்ப அடுத்த என்ன செய்து கொள்ளலாம், நாங்கள் அதை கேட்ட மாதிரி சாம்பால பிரதிட்டு கொள்ளலாம். அப்ப நான் முதலாவது என்ன செய்யறேன், அதாவது கியூவண்ட துணிக்கைக்கு பொருள் 40 இருக்கிற. எனவே நிலைக்குத்தா போட்ட வேண்டான மேல் நோக்கி தாக்குற விசை கீழ் நோக்கி தாக்குற விசைக்கு சமனா இருக்கும். அதான் நிலைக்குத்து ஒரு பூச்சியம். அப்ப டி என்னதுக்கு சமனாக இருப்பார், எம்ஜிக்கு சமனாக இருப்பார். டி எம்ஜிக்கு சமனாக இருப்பார். மற்றது என்ன செய்யலாம், பி என்ற துணிக்கையில நான் நிலைக்குத்தா சமப்படுத்துறேன். நிலைக்குத்து கூறு மேலதாக்குற விசை கீழதாக்குற விசைக்கு சமனாக இருக்கும். அதான் பி என்ற துணிக்கையில நிலைக்குத்து கூறு பூச்சியமாக இருக்கும். அதான் பி என்ற துணிக்கையில மேலோக்கி தாக்குற விசையும் கீழ்நோக்கி தாக்குற விசையும் சமனாக இருக்கும். மேலோக்கி என்ன விசை தாக்குது, 6 ஒரு மறுதாக்கம் தாக்குது. கீழ்நோக்கி என்ன தாக்குற, அதே போல -2mg தாக்குற. அதே போல என்ன ஒரு தாக்குறாரு, கிடைக்கூறாக்கினா டி cos 30, நிலைக்குத்து கூறாக்கினா டி sin 30 என்று போடுவீர்கள். ஓகே, டி sin 30 ரைட். அவ நாங்க முடிஞ்சவரை சுருக்கலாம், முடிஞ்சவரை டி தெரியும் இவங்களுக்கு ரைட். ஓகே, அவ ஆர் என்னது சமனாக இருப்ப 10mg. இவர் அங்கால பக்கம் போய்க்க டி sin 30, டிக்கு பதிலா mg போடலாம். sin 30ன்றது அரை. எனவே சுருக்கினீங்களா 10mg ல இருந்து கொண்டு அரை மடங்கு mg கழிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன வருவ, 3mg 10 ஆக வருவ. 3mg 10 ஆக வருவ. அப்ப எங்களுக்கு உராய்வு அதாவது சமநிலையில கேட்க கேட்ட கல்வி என்ன எங்களுக்கு உராய்வு குணத்தை பற்றினா கதைக்கிறான். அப்ப உராய்வு குணம் வேண்டாம் என்ன இருப்ப சமநிலையில அட்டு எப்போ போனா less than or equal to mu ஆக இருப்ப. எனவே எஃப்பும் காரணம் ஆறும் காரணம். அப்ப எங்களுக்கு ஆரை கண்டுட்டாங்க. அடுத்து என்ன செய்யணும், எஃப் கண்டா விஷயம் முடிஞ்சது. அப்ப எஃப் ரெண்டு காணலாம், பி என்ற துணிக்கு என்ற கிடைக்கூற சமப்படுத்துறானே. அதாவது 40 இருக்குது. எனவே கிடைக்கூறு என்னவா இருப்பார், பூச்சியமாக இருக்கணும். அப்ப கிடைக்கூறு பூச்சியமான இங்கால பக்கம் இருக்கக்கூடிய விசை அங்கால பக்கம் இருக்கிற விசைக்கு சமனாக இருக்கணும். அப்ப எஃப் என்னத்துக்கு சமனாக இருப்ப, இங்கால பக்கம் தாக்குற விசை அங்கால பக்கம் இருக்கக்கூடிய டி cos 30க்கு சமனாக இருப்ப. டி என்றது என்ன, mg cos 30 வர்க்கமூலம் 3/2. எனவே நான் என்ன செய்தோம், எஃப்பும் கண்டுட்டோம், ஆறும் கண்டுட்டோம். அப்ப நாங்க என்ன செய்யலாம், தொகுதி 40க்கு போலாம். அப்ப 40 எடுக்கப்படும் போது தொகுதி 40 இருக்க தொகுதி 40 இருப்பதற்கு 40 சமநிலையில 40 இருப்பதற்கு. அப்ப 40 இருப்பதற்கு நாங்க என்ன செய்யலாம், அதாவது மட்டு எஃப்ங்கிள் ஆர் less than equal to mu. mu என்றது பாரா 4 இருப்ப,
மியூன்றது ஒரு நேர்கணியமாக இருக்கணும். ஆறுன்றது மறுதாக்கம் நாங்கள் பார்த்து சரியா தான் போட்டிருக்கோமே. மறுதாக்கம் என்றது நேராத்தான் இருப்பார். எனவே எஃப்ன்றது உராய்வு விசை வந்து நாங்கள் சில மாறி மற்ற போக்குலையும் எடுத்துக்கலாம். அப்ப எங்களுக்கு சில சந்தர்ப்பத்தில் வந்து கூற இயலாம இருக்கு. இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் பார்த்து சொல்லிட்டோம். இங்கால பக்கம் தான் இருப்பேன், நேராக தான் பெறுவேன் எங்களுக்கு கேள்வி செய்யும் போதே தெரியும். ஆனால் சில சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு காண முடியாத இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை வந்து நாங்கள் என்ன செய்யணும், உங்களுக்கு மட்டு போட்டுக்கிறோம். கட்டாயம் வந்து இவர் நேராத்தான் பெற வேண்டும், அதனால வந்து மட்டை போட்டுக்கொள்ளணும். இவர் நேரம் தெரியும், இவர் நேரம் தெரியும், இவர் நேராத்தான் பெறணும், அதனால கட்டாயம் மட்டு போட்டுக்கொள்ளணும். இந்த கேள்வியில எங்களுக்கு தெரியுமே, இங்கால பக்கம் ஒரு கூறு இருக்கிறேன், சமப்படுத்த இங்கால பக்கம் தான் பெறப்போறேன் இருக்கிறேன் நான் சொல்லிட்டேன். அதனால இந்த கேள்விக்கு ஓகே. ஆனால் நீங்க பலமையா போட்டுக்கொள்ள போகணும். சமநிலை இருப்பதற்கு மட்டு F/R வந்து லெஸ் தான் ஒரு ஈக்குவல் டு மியூன்னு போடுவீங்க. அப்ப இவருக்கு பதிலாக போட்டீங்கன்னா மட்டுக்குள்ள 3 mg/2. அப்ப நேரடியா அப்படி நம்மளா விட்டுக்கொள்ளலாம். வர்க்கமூல 3 mg/2 கீழ் ஆர் மறுதாக்கத்துக்கு பதிலாக 3 mg/2 லெஸ் தான் ஒரு ஈக்குவல் டு மியூன்றது அங்க இருக்கக்கூடிய உராய்வு குணகம். அவ 3 mg/2 சுருக்கலாம். இவர்களை சுருக்கினா 1 வர்க்கமூலம் 3 லெஸ் தான் ஒரு ஈக்குவல் டு மியூவாக பெறுவேன். எனவே அதைத்தான் நானும் கேட்டுவேன். அப்ப மியூ வந்து எங்களுக்கு 1 வர்க்கமூலம் 3க்கு சமன் அல்லது அதையும் பார்க்க பெரிதாக இருக்க வேண்டும் என்ற நிபந்தனை திருப்தியாக்கப்படுது. எனவே கேட்கப்பட்ட 8வது கேள்விக்கு இவர்தான் சரியானபடியாக இருப்ப. அடுத்ததாக நாங்கள் 9வது கேள்வி பார்ப்போம்.